നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു. ഇപ്പോൾ എല്ലാവരും പറഞ്ഞ പോലെ നമ്മുടെ ഫാമിലിയിലുള്ള ഒരാളുടെ കൂടെ നമ്മൾ വർക്ക് ചെയ്യുന്ന പോലെയായിരുന്നു. അത്രയും സ്വീറ്റാണ് സാറ്. ഏറ്റവും നല്ലൊരു ക്വാളിറ്റി ആയിട്ട് എനിക്ക് ഫീൽ ചെയ്തത്, സെറ്റിലുള്ള എല്ലാ ആർട്ടിസ്റ്റുകളെയും ഭയങ്കരമായിട്ട് സപ്പോർട്ട് ചെയ്യും. ഓരോ ഷോട്ട് കഴിയുമ്പോഴും ആ ഷോട്ട് നന്നായിരുന്നു എന്ന് വന്ന് പറയാനുള്ളൊരു സമയം അദ്ദേഹം കണ്ടെത്തും. അത് അന്നത്തെ ദിവസം പറയാൻ പറ്റിയില്ലെങ്കിൽ പിറ്റേ ദിവസം ഓർത്ത് വെച്ചിട്ട് പറയും. അപ്പം അങ്ങനെ ഓരോ ദിവസവും ഈ 32-40 ദിവസം നമ്മൾ അഭിനയിച്ചു. ഈ 40 ദിവസവും നമ്മുടെ അടുത്ത് വന്നിട്ട് നിങ്ങൾ ആ ചെയ്ത നന്നായി, ആ സീൻ നന്നായി, അങ്ങനെ എടുത്തെടുത്ത് പറയുമ്പോൾ നമുക്കത് ഭയങ്കര ഊർജ്ജമാണ്. അപ്പം അങ്ങനെ ഒരു കോ സ്റ്റാറിൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്ത സന്തോഷം. പിന്നെ സാറിൻ്റെ ലൈഫ് തന്നെ നല്ലൊരു ഒരു പാഠമാണ് നമുക്ക്. ഒരിക്കലും ഗിവ് അപ്പ് ചെയ്യരുത്. എന്ത് പ്രശ്നം വന്നാലും നമ്മുടെ ആഗ്രഹത്തിന് ഫോളോ ചെയ്യുക. അതിനുള്ള ഏറ്റവും നല്ലൊരു എക്സാമ്പിളാണ് സാറിൻ്റെ ലൈഫ് തന്നെ. അപ്പോൾ അത് വഴിയെ നമുക്ക് എല്ലാവർക്കും മനസ്സിലാവും ഓരോരോ കഥകളിലൂടെയും സിനിമയിലൂടെയും. സോ അത്രയും നല്ല ഒരു വ്യക്തിയുടെ കൂടെ വർക്ക് ചെയ്യാൻ പറ്റി. സാറ് മാത്രമല്ല കേട്ടോ, ഇപ്പം അതിൽ അഭിനയിച്ച എല്ലാവരുടെയും കൂടെ കുറേ സീനിയർ ആർട്ടിസ്റ്റുകളുണ്ട്. JP സാറ്, രാജ്കിരൺ സാറ്. സോ എല്ലാവരും കൂടെ വർക്ക് ചെയ്യുമ്പോൾ നമുക്ക് ഡിഫറെൻറ്റ് എക്സ്പീരിയൻസ് ആണ്. ഐഷുവും ഞാനും ഞങ്ങൾ സെയിം അല്ലെങ്കിൽ വൈബ് അങ്ങനെയാണെങ്കിൽ പോലും ഐഷുവിൻ്റെ കൂടെ കുമാരിയിൽ വർക്ക് ചെയ്ത എക്സ്പീരിയൻസ് പോലെ അല്ല ഇതിൽ കുറച്ചും കൂടി ഐഷു ആ ഇമോഷൻസിനെ, ആ പ്രോസസ്സിനെ ഹാൻഡിൽ ചെയ്യുന്ന രീതിയൊക്കെ നമുക്കും ഒരു ലേണിംഗ് പ്രോസസ്സ് തന്നെയാണ്. എങ്ങനെയായിരിക്കും ഒരു സെറ്റിൽ അല്ലെങ്കിൽ ഒരു ക്യാരക്ടറിനെ. അപ്പോൾ ഓരോ പ്രാവശ്യം എല്ലാവരും ഇങ്ങനെ വളർന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പം അതെല്ലാം കണ്ട് മനസ്സിലാക്കി നല്ല രസമുള്ള ഒരു 40 ദിവസത്തെ വർക്കായിരുന്നു. ഫാമിലി അറ്റ്മോസ്ഫിയർ ആയിരുന്നു സിനിമ പോലെ തന്നെ. ഇപ്പം ഹാപ്പിയാണ്. சார் இந்த மாமன் ரிலேஷன்ஷிப் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் படத்தில் இருக்கா ரிலேட்டபிளா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. அது அந்த மாமாவுக்கும் அந்த பையனுக்கும், ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர் பையன் மாமன். ஸோ இந்த பாண்டிங் வந்து அது படத்தில் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். என் லைஃப்பில் எனக்கு ரியலாகவும் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னோடய அம்மா மை மதர், என்னோடய மாமா. ஸோ என்னோடய அம்மா கூட 5 கேர்ள்ஸ், ஒரு ஜென்ஸு. ஸோ 6 பேர். அதில் இந்த 5 கேர்ள்ஸ் மாமா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 25 இயர்ஸ் பேசலை. 25 யாருமே பேசலை. எங்கள் வீட்டில் எனி ஃபங்க்ஷன்ஸ், நாங்கள் சின்ன பசங்க, இந்த பையன் மாதிரி தான் இருப்பேன் நான் சேம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபங்க்ஷன், அங்கே தமிழில் வந்து எனி ஃபங்க்ஷனுக்கும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து மாமா, அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான். ஸோ எல்லாத்துலேயும் பார்க்குற மாமா வரமாட்டார். ஒய் கேட்டால் இல்லை ஒன்றும் இல்லை வரமாட்டார். ஸோ இங்கேருந்து நாங்கள் ரொம்ப பெரிய பையன் வரைக்கும் ஆகிட்டோம். அப்பவும் வரமாட்டார். என்னன்னு கேட்டால் ரீசன் சொல்லவே மாட்டாங்க. எப்படா எனக்கு சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணாங்க. அவங்களால பேசவே முடியலை. ஒரு 5 மினிட்ஸ் பேசவே முடியல அவங்களால. ஸோ அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணாங்க. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மனைவிக்குள்ளே, ஒரு ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன விஷயங்கள், சிஸ்டர் பிரதருக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள், இல்லை அந்த மாமன் பையன் மட்டும் இல்லை, நீங்கள் அந்த இடத்துல அந்த பையனை எடுத்துகிட்டு யார் வேணாலும் வைக்கலாம். 2 பிரதர்ஸ் வைக்கலாம், அம்மா அப்பாவை வைக்கலாம், யார் வேணாலும் வச்சு பார்க்கலாம். லைஃப்பில் ஒரு சின்ன பிணக்கங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் யாருமே கூட பிறந்தவங்க என்ன சொல்கிறதுங்களே, உடன்பிறப்பு யாரும் பேசுகிறதே இல்லை. சின்ன ப்ராப்ளம் தான். 10 இயர்ஸ் 15 யாரும் பேசுகிறதே இல்லை. ஸோ லைஃப்பில் 2 லைன்ஸ் ரொம்ப வேல்யூவான லைன்ஸ். ஒன்று மன்னிச்சிடுங்க, ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று நன்றி. ஸோ அதான் ரொம்ப வேல்யூவான வேர்ட்ஸ். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். இந்த 2 லைன்ஸை, ஸோ இந்த 2 லைன்ஸை யார் வந்து யூஸ் பண்ணலையோ அவங்க உண்மைக்கு வேல்யூவான மனிதர்கள் இல்லை, நாட் வேல்யூவான மனிதர்கள். அதான் அப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தில் யாரும் பேசாமல் இருக்கப்போ சாரி, என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக சால்வ் ஆகிடும். அப்போ எதுக்கு அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கணும்? ஒரே ஒரு வார்த்தை தானே, ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சுற, ஏன் மை மிஸ்டேக், சாரி, ஓகே. யோசிச்சு பார்த்தா எதுக்கு 25 இயர்ஸ் மாமா பேசலை, ஏன் அம்மா 25 இயர்ஸ் பேசவே இல்லை, இப்போ 2 பேருமே சாரி. இப்போ டோட்டல் ஃபேமிலி இருக்குது.
இந்த மாதிரி இதுக்குள்ளே நிறைய விஷயம் ரியல் லைஃப்பில் கனெக்டிங் ஃபுல் ஜாலியாக இருக்கும். பட் எமோஷன் நிறையா இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவி ஃபினிஷிங் வெளியில் வந்தால் 100% மனைவி இல்லை, மனைவியை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் எல்லாருமே. ஐயோ அப்படின்ட்டு சப்போஸ் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட மனைவிக்கு ஒய்ஃபுக்கு உடனே கால் பண்ணி சாரி என் மேல் தான் மிஸ்டேக் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். அக்கா பிரதருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை பிரதர் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா லைஃப்லையுமே இது நடக்கலாம். ஸோ அதுதான் இந்த கதை. ஸோ அதை தான் இது அப்படியே இது சார்